Advance Happy New Year. Welcome to Kavish Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து பயன்படுத்தி இட்லி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து நம்ம ஓல்ட் வீடியோஸ் கீழ கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டே இருந்தீங்க. டிலே ஆயிடுச்சு, சோ சாரி. இன்னைக்கு வந்து அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். ஹாப்பி நியூ இயர் வந்துட்டு எவ்வளவு சந்தோஷமா நம்ம கொண்டாடுவோமோ அதே சந்தோஷத்தோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். சோ பாத்தீங்கன்னா கவிஷ் கிச்சன் நம்ம சேனல் இந்த சேனல்ல வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கம்யூனிட்டில போஸ்ட் பண்ணிருந்தேன். உங்களுக்கு வந்து என்ன வீடியோ வேணும், உங்களுக்கு ரெசிபிஸ் வேணுமா, vlogs வேணுமா, அது மாதிரி ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்து நான் கேட்டிருந்தேன். 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருந்தேன். அதுல வந்து நிறைய பேர் வந்து vlogs, routines இதெல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணி வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா டெய்லி வியூவர்ஸ் வந்து பாக்குறீங்க, நிறைய பேர் அதுக்கு சப்போர்ட்டும் பண்றீங்க. பட் வந்து ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. ரெசிபிஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நம்ம சேனல் நிறைய பேர் இருக்கீங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து ரெசிபிஸ் கொடுக்காம vlogs, routines இது மாதிரி கொடுக்கும்போது ரெசிபிஸ் பாக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அதனால என்னோட ஓவரால் வியூஸும் சரி ரெவன்யூவும் சரி ஃபுல்லாவே டவுன் ஆயிடுச்சு. ஸோ அப்படி என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு ரெசிபிஸ்க்காக தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓட்ல வந்து இது மாதிரி கேட்டீங்க, ஸோ எனக்கு கன்ஃபியூஷனா இருந்துச்சு. ஸோ அதை மேனேஜ் பண்றதுக்காக தான் வந்துட்டு கவிஷ் வேர்ல்ட் அப்படின்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். வீட்டுல ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாமே வந்துட்டு இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுல வந்து அந்த கண்டென்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து கவிஷ் வேர்ல்ட் அப்படின்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நேம் சூஸ் பண்ண காரணம் வந்து கவிஷ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு பழகியாச்சு. சோ இதுதான் வந்து என்னுடைய அடையாளம், அது மாதிரி ஆயிடுச்சு. அதனால கவிஷை விட்டு போகிறதுக்கு மனசு வரதுனால கவிஷ் வேர்ல்ட் அப்படின்னு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவிஷ் கிச்சனுக்கு நீங்க எவ்வளவு சப்போர்ட் கொடுத்து உங்களுடைய பேர் ஆதரவை கொடுத்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி கவிஷ் வேர்ல்டையும் சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய ஃபுல் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிதான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு இல்லாம உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் இல்லாம என்னால சேனல் ரன் பண்ண முடியாது. உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நம்பி நான் ஸ்டார்ட் பண்ணிருக்க வீடியோக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுங்க. அந்த வீடியோட லிங்க், அந்த சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓபன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது மாதிரியான vlogs, அது மாதிரி routines இதெல்லாம் இன்ட்ரெஸ்டட் இருக்கு அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். 2 மினிட்ஸாக லேட் ஆனதுக்கு ரொம்பவே சாரிங்க. ஓகே, இப்போ வந்து நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். ரேஷன் அரிசி பார்த்திங்க அப்படின்னா 5 உலக்களவுக்கு நான் ரேஷன் அரிசி எடுத்துக்கிறேன். ரேஷன் கோயிலில் கிடைக்கக்கூடிய புழுங்கல் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். பச்சரிசி நான் சேர்க்கவே இல்லை, புழுங்கல் அரிசி மட்டும்தான் நான் சேர்த்து செய்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா தெரியும், 5 உலக்கு ரேஷன் அரிசி. அதாவது நீங்கள் இந்த உலக்கு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சரிசமமாக இருக்கக்கூடிய மெஷரிங் கப்போ இல்லை வந்து சரிசமமாக இருக்கக்கூடிய நார்மல் கப்போ நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். பட் டம்ளர் பயன்படுத்தாதீங்க, மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா இதில் 5 உலக்கு அளவுக்கு நான் வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நல்லா கழுவிட்டு நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 டைம் வரைக்கும் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம கருப்பு உளுந்து பயன்படுத்தி நம்ம அரைக்க போகிறனால, அதாவது கருப்பு உளுந்து வந்து நல்ல புது உளுந்தாக நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 3/4 உலக்கு வந்து சரியாகவே இருக்கும். நான் வந்து வாங்கி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்படின்றனால, அதாவது 1 உலக்குக்கு கொஞ்சம் குறைவாக நான் சேர்த்துருக்கேன். அதாவது 1 உலக்கு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கும். 1 உலக்கில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நான் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா, கருப்பு உளுந்து தான் முழுக்க பயன்படுத்தியிருக்கேன். கருப்பு உளுந்து பயன்படுத்தும் போது நம்ம நார்மல் உளுந்து பயன்படுத்துகிறப்போ ஒரு 1 மணி நேரம் ஊறிச்சுனா போதுமானது. அதே மாதிரி அரிசி ஊறி 2 மணி நேரம் கழித்து ஊற வைக்கணும். பட் இது வந்து அப்படி கிடையாது, நம்ம அரிசி ஊற வைக்கும் போது இதையும் ஊற வச்சிடணும். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயத்தை வந்து இது கூட சேர்க்கக்கூடாது, உளுந்து கூட சேர்க்காம தனியாக தான் ஊற வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து அழுத்தி வந்து நம்ம தேய்ச்சி வந்து நம்மளுடைய கருப்பு உளுந்த கழுவும். அப்போ வந்து நமக்கு வந்து சத்துக்கள் எல்லாம் வெந்தயத்தோட சத்துக்களும் சேர்ந்து போயிடும், அதுக்காக தான். ஓகே, இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையுமே கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சும்மா ஒரு 3-4 டைம் வந்து அரிசியையும் ஒரு 2 டைம் வந்து உளுந்தையும் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வெந்தயத்தை ஒரு தடவை மட்டும் கழுவி வச்சுருக்கேன். இது கூட வந்து தண்ணி சேர்த்து இப்போ நம்ம ஊற வச்சிடலாம். இது வரைக்கும் நம்ம உப்பு தண்ணி சேர்த்துருந்தாலும் பரவாயில்லை. அரிசிக்கு உளுந்துக்கு வந்து நல்ல தண்ணி சேர்த்து தான் கழுவணும். ஊற வைக்கும் போது எல்லாத்துக்குமே வந்து நல்ல தண்ணி சேர்த்து தான் ஊற வைக்கணும். நல்ல தண்ணி மீன்ஸ் நீங்கள் வந்து காவி தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லை, இல்லை வந்து ஆர்ஓ வாட்டராக இருந்தாலும் பரவாயில்லை. பட் போர் வாட்டர் வந்து பயன்படுத்தாதீங்க. இப்போது நல்லா ஊற வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரைக்கும் ரெண்டுமே சேர்ந்து ஊறி வரட்டும். ஓகே, பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்குறோம், அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாமே தனித்தனியாக ஊற வச்சுருந்தோம். நல்லாவே ஊறி ரெடியாக வந்துருச்சு. இப்போ நம்ம உளுந்தை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம்.
உளுந்து கழுவுறது ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா கையை வச்சு அழுத்தி அழுத்தி தேய்ச்சி விட்டு கழுவுனீங்கனாலே ரொம்ப ஈஸியாக வந்துடும். இங்கே பாருங்கள், கையை வச்சு இப்படி அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா அந்த 3 மணி நேரமாக ஊறின பருப்புன்றனால அந்த இதெல்லாமே மேலால் வந்துடும். ஒரு 4 டைம் 5 டைம் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டே இருங்க. நல்ல தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணுங்கள். இது மாதிரி சேர்க்கும் போது அந்த மேலே உள்ள கருப்பெல்லாம் வேலையும் கீழே உள்ள வெள்ளை உளுந்தெல்லாம் அடியில் போயிடும். 1-2 வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கருப்பு உளுந்து இருந்தால் கூட உங்களுக்கு இட்லி கலர் மாறிடுமானா கண்டிப்பாக மாறவே மாறாது. அது உடம்புக்கு நல்லது தான் அந்த கருப்பு உளுந்து இருக்கிறது வந்து. அதனால் வந்து எந்த வித தவறும் கிடையாது. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அங்கங்கே கருப்பு இருக்க தான் செய்யுது, பரவாயில்லை, இருந்துட்டு போட்டோம். பாருங்கள், இது எல்லாமே வந்து கருப்பு. அதுலேயும் கொஞ்சம் வெள்ளை லைட்டாக கலந்துச்சு, நான் அதை பார்த்து எடுத்துட்றேன். அவ்வளோதான், நமக்கு உளுந்து வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்து போயிட்டு கிரைண்டரெலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கிரைண்டரை ஆல்ரெடி கழுவி ரெடியாக வச்சுருக்கேன். உளுந்து சேர்த்து ஒரு 1 நிமிஷம் கழித்து நம்ம வெந்தயம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூடவே சேர்த்துக்க போகிறோம். தண்ணி வந்து தெளித்து சேர்த்துக்கோங்க. நம்ம உளுந்து ஊற வச்சோம்ல, அந்த தண்ணியெல்லாம் கழுவி இருப்போம். அதனால் வந்து நார்மல் தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ வெந்தயத்தையும் இது கூடவே சேர்த்துட்டேன். இப்போது சேர்த்துட்டு நல்லா மாவு ப்ளஃபியாக இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு வலிச்சு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகும் மாவு ரெடி ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் 2 பேட்சாக வந்து அரிசி வந்து சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம வந்து அரிசி வந்து கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்க்கும் போது ரொம்ப கவனமாக சேருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இல்லைனா அடியில் போய் தங்கிட்டு கல்லுக்கடியில் போய் தங்கிடும், தூக்கி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், அரிசியும் வந்து ஒரு பேட்ச் ரெடி ஆகிடுச்சு. நான் 2 பேட்ச் அரிசியும் எடுத்துகிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன். இப்போது ஒரு பக்கம் உளுந்து ரெடி ஆகிடுச்சு, இன்னொரு பக்கம் அரிசியும் அரைச்சி எடுத்துகிட்டேன். அரிசி வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி நைஸாக தான் நான் அரைச்சி எடுத்துக்குவேன். இப்போ ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து கலந்துடலாம். அரிசி மாவு உளுந்து மாவு ரெண்டுமே ஒன்றாவே சேர்த்து கலந்துக்க போகிறோம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நான் ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கைகள் வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நம்ம இப்போ கரைக்கிறது மட்டும்தான், இட்லி ஊற்றும் போது கலக்கக்கூடாது. எந்த அளவுக்கு உங்களால் நல்லா அடித்து கலக்க முடியுமோ கலந்துக்கோங்க. மேலே நல்லா பபிள்ஸ் எல்லாம் எழும்பி வருது பாருங்கள், இது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது நான் வந்து எல்லா மாவையும் வெளியே வச்சோம் அப்படின்னா புளிச்சு வீணாக போயிடும். ஸோ அதனால் பாதி மாவை வந்துட்டு அப்படியே புளிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஒரு 2-3 நாள் கழித்து அது வெளியே எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே இந்த மாவு தீந்துடும். இப்போ இந்த பாத்திரத்துலையும் இன்னொரு பாத்திரத்துலையும் மாவை ஊற்றிட்டு நான் அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மாவு ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக வழி ஊற்றிட்டிங்கன்னா ஒருவேளை உங்கள் ஃப்ரிட்ஜில் கரண்ட் இல்லாமல் போகலாம். அது மாதிரி ஆச்சு அப்படின்னா பொங்கி ஃப்ரிட்ஜ் எல்லாமே வீணாயிடும். இப்போ ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். ஓகே, இப்போ ரெண்டையுமே ஃப்ரிட்ஜில் மாற்றிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த போனியில் இருக்க மாவு வந்துட்டு நல்லா சுற்றிலும் வலிச்சு விட்டு மூடி வச்சுட்டு இதை தான் நான் காலையிலேக்கு இட்லி ஊற்ற போகிறேன். இது வந்து ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் தாராளமாக வரும். 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே வலிச்சு விட்டாச்சு. இதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு காலையில் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு மாவு பார்க்கலாம். ஓகே, மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு எல்லாத்தையுமே நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு வந்துடுறேன். கரெக்டான தட்டும் போட்டு மூடிட்டோன்னா பிரச்சனை இல்லை, அதுக்கு தான். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த மாவு வந்து இதில் இருக்குது. இப்போது மார்னிங் பார்க்குறோம். மார்னிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மாவு நல்லாவே பொங்கி மேலே வந்திருக்கு. உங்களுக்கு மாவு அடியில் இருக்கனால தெரியல, கலக்கும் போது பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அதாவது நம்ம நார்மலாக வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணி நம்ம இட்லி மாவு ஊற்றுறதை விட இந்த கருப்பு உளுந்து பயன்படுத்தி ஊற்றும் போது இட்லி வந்து நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. இது கருப்பு உளுந்தில் ஊற்றுனது தான் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா இட்லி வந்து அந்த அளவுக்கு நல்லாவே சாஃப்ட்னஸ் கொடுக்குது. இப்போ இட்லியை வந்து வேறு தட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சாஃப்டான இட்லி வந்து ரெடி ஆயாச்சு. கருப்பு உளுந்து பயன்படுத்தி என்ன மெஷர்மெண்ட் அப்படின்றத பார்த்தோம்.
பாருங்கள், இட்லி பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பார்க்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். பாருங்கள், இட்லி எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பை. Thank you.